விவசாய நிலங்கள், அதாவது இந்த 2681 ஏக்கர் வந்து முப்போகம் விளையக்கூடிய நிலம். அந்த 5000 ஏக்கரில் பாதிக்கு மேலே முப்போகம் விளையக்கூடிய நிலம். அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு. அவங்க ஒரு 1200 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை விட குறைவான பாதிப்புள்ள இடங்கள்ல இந்த புதிய மாற்று இடம் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கலாம். இல்ல சார், do you have any data அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க கிட்ட நம்ம முப்போகம் விளையக்கூடிய நிலம் அங்க இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கன்வென்ஸ் பண்ணி தான் 80 to 95% வரைக்கும் நாங்க பேசுவோம். ஒரு சில இடங்கள் நல்ல செழிப்பான இடங்கள் நீங்க பார்க்க போற இடத்துல கூட இருக்குங்கிற ஆஸ் அ கவர்மெண்டா நம்ம இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும் போது நீங்க வேற இடத்துக்கு போனாலும் நீங்க இதை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதான் போறீங்க. அதான் ரியாலிட்டி. நாளைக்கு ஒரு விவாதம் நடக்கும். என்னன்னா இதை விட அதிகமான மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு விவாதம் நடத்த ஓகே. ராஜேஸ்வரி மேடம், எஸ்.எஸ். பாலாஜி சார் கேட்கலாம். எஸ்.எஸ். பாலாஜி சார், இப்போதைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையத்திடத்தில் இன்று பேரவையில் அளிக்கப்பட்ட அந்த விளக்கத்தில் அமைச்சர்கள் அளித்த விளக்கத்தின்படி ஒரு 5486 ஏக்கரில் ஒரு 48% நிலம் 1802 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டு விட்டது. இதே தான் ராஜேஸ்வரி என்ன சொல்கிறாங்க, இதே கையகப்படுத்துவது இன்னும் 2000 ஏக்கர் கையகப்படுத்துவதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலான ப்ராசஸ். 2007 கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் பல்வேறு அடுக்குகளாக கொண்டு வரப்பட்டு அது தொடங்கப்படக்கூடிய நேரத்தில் அது வந்து அரசு மாறி ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இந்த வளர்ச்சி என்பது வந்து அது வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தாத வகையில் இருப்பதற்கு இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. அதை தேர்வு செய்தது கட்சிகள் அல்ல, அதை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்டு மத்திய அரசின் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான். இதை விட பெஸ்ட் லேண்ட் பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட இது. மேலும் ஒரு 5000 ஏக்கரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அந்த மாற்று இடத்துலையும் இப்போ எதிர்கொண்ட அதே போராட்டங்கள் அதே பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இப்போ முதல்ல நான் ஒன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையோ இல்லை எங்களோட ஸ்டாண்டோ இன்னைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த ஸ்டாண்ட் இல்லை. திமுக அது முதல்ல சொல்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு கேளுங்க. இப்ப இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப லாஜிக்கலா கேக்குற மாதிரி கேட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா வேணாமான்னாங்க. இந்த கேள்வியை தான் பிஜேபி கேட்டாங்க. உங்களுக்கு கரண்ட் வேணுமா வேணாமா, கூடங்குளம் வச்சுக்கோங்கன்னாங்க. வச்சுக்கலாமா? இப்ப நீங்க வந்து ரோடு அகலப்படுத்தணுமா வேணாமா? ஒப்பிட முடியாது சார். இருங்க, இல்ல அவங்க ஏன் ஒப்பிட முடியாது? அத்தியாவசிய மின்சார தேவைப்படல. அணு உலை திட்டம் அதுதாங்க. அதுதான் பெரிய லெவல்ல ஆயிப்பட்டது. உயிர் பாதுகாப்பு தொடர்பாக இது பாருங்க, ஆபத்து எந்த அளவுக்கு, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து எந்த அளவுக்குன்றது கொஸ்டின் கிடையாது. சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் பாதிப்புனா வந்து நாம ஒரு திட்டத்தை வந்து ப்ரொசீட் பண்றது தவறுன்றதா நம்ம பார்வை. இப்போ அவங்க சொல்ற அந்த வாதம் வந்து அதுக்கு சிமிலரா இருக்குன்ற. நீங்க எப்படி வந்து உங்களுக்கு கரண்ட் வேணாமா கூடங்குளம் வச்சுங்கன்றாங்க, உங்களுக்கு ரோடு வசதி வேணாமா 8 வழி சாலைனா 8 வழி சாலைக்கு அன்னைக்கு வந்து களத்துல திமுகவும் எதிர்த்து தான் போராடினாங்க. அது அப்போ நீங்க வந்து இந்த சொல்லுது புரியுது பாலாஜி, அந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்க முடியாது. இன்னைக்கு வந்து இந்த அரசு, அவர் முதலமைச்சர், அவங்க என்ன உள்நோக்கத்துக்காக செஞ்சாங்களோ இல்ல வந்து அவங்க வந்து நாங்க அஷூர் பண்ணோம் அதனால செஞ்சோம், அது இல்ல கொஸ்டின். இது வந்து ஒரு வெல்கமிங் டிசிஷன்ன்ற மாதிரி நாங்க பாக்குறோம். நீங்க சொன்னது இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப எல்லா கிராமங்கள்லயும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 3 கிராமம் 4 கிராமம் மட்டும் பிரச்சனை பண்ணாங்க. இதே மாதிரி மற்ற இடத்துல பண்ண மாட்டோம். சரி, அந்த 3 கிராமம் 4 கிராமம் இப்ப எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் நாங்களே கூட தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டோம். அந்த கிராமங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த போராட்ட காலத்துல நீங்க செய்தியாளராக நீங்க பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட டிட்டாச் பண்ணி மச்சந்திரநாதன் கமிட்டி கூட இவங்க வந்து தடுக்கிறாங்கன்னு வேற ஒரு பாதையில போலீஸ் அழைச்சு சென்று எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு அப்புறம் திருப்பி 2வது முறை போகும்போது பெரிய எதிர்ப்பு இருந்தது. இப்ப இது வந்து ஒரு வாதமாகாது. இது ஒண்ணு இல்லைன்னா அப்ப நீங்க இல்லவே இல்ல, இது வந்து எப்படியும் பண்ணி ஆகணும். அங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்னும் குறிப்பா அவங்க நான் சொன்னது மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணும்பொழுது இடம் அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, கவர்மெண்ட் லேண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு, பிரைவேட் லேண்ட் அக்விசிஷன் இல்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஏன்னா விஜய் அவர்கள் எங்களுக்கு ஏர்போர்ட்டே வேணான்னு அவர் சொல்லல. என்னோட கேள்வி அதுதான். நீங்க ஏர்போர்ட்டே வேணான்னு சொன்னாதான் தற்பொழுது விசிகா வரவேற்கணும். ஏன்னா வேறொரு இடத்துலயும் இதை நம்ம பேஸ் பண்ணதான் போறோங்க பொழுது விசிகா இதை வரவேற்கிறது, அவங்க வரவேற்கிறது அவங்க கட்சியினுடைய விருப்பம். அதை நான் கேள்வி கேட்கல. மை கொஸ்டின் இஸ், he is not opposing airport. அவர் வந்து வேற ஒரு பிளேஸ்ல ஏர்போர்ட்டை கொண்டு வர போறாரு. இதே பிரச்சனை தான் அங்கேயும் இருக்க போகுது. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? Why do you want to assume? Why do you want to assume things? நீங்க எப்படி அஸ்யூம் பண்றீங்க? நீங்க எப்படி அஸ்யூம் பண்றீங்க? இல்ல நீங்க எப்படி அஸ்யூம் பண்றீங்க? ராஜேஸ்வரி மேடம்